ஓங்காரார்த்ததயா பாதம். ஓங்காரார்த்ததயா பாதம். ஓங்காரார்த்தத்தினாலே பானமா இருக்கின்றது, தோற்றமா இருக்கின்றது. துரியோங்கார ஓங்காராக்ர பாஸ்வரம். துரியன்னு சொன்னா நாலாமது. ஓங்காராக்ர பாஸ்வரம், ஓங்காரனோட அக்ரத்துல நுனியில சோபிக்கக்கூடாது. ஓங்காரனோட நுனியில சோபிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஓங்காரம் இருக்கின்றது. ஓங்காரார்த்ததயா பாதம் துரியே, துரியன்னு சொன்னா நாலாமது. ஸோ அதனோட நுனியில சோபிக்க கூடாது. அப்போ ஓங்கார அகாரோகார மகாரம். மகாரத்தினோட நுனியில துரியன் நாலாமதாக சோபிக்க கூடாது. அது பரமசத்தியம் இருக்கின்றதான ஏககலாம இருக்கின்றதான். ஒரு சரீராதி அன்னபானாதிகள் முக்தனாய் சர்வஜானம் சித்திச்சிருக்கின்றான ஜீவன் முக்தன் இருக்கின்ற தசையோ அல்ல அதுக்கு மேலே இருக்கின்ற தசையாக துரியாவஸ்தா இருக்கின்ற தெரிகிறது. ஓங்காரார்த்ததயா பாதம் துரியோங்காராக்ரபாசுரம். துரியமா இருக்கின்றது, ஓங்காரமா இருக்கின்றது, அக்ரபாசுரமா இருக்கின்றது. ஏன்னா ஓங்காரத்தினோட நுனின்னு சொன்னாலும் அது ஓங்காரமே தான். அதாவது மரியாதா அபிவிதின்னு ரெண்டு விதம். கேரளாவுக்கு போனேன்னா பாலக்காடு போயிட்டு வந்தாலும் கேரளா போனதான் அதுக்கு மரியாதான்னு பேரு. கேரளா பூரா சுற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாச்சுனால அபிவிதின்னு பேரு. 5வது வரைக்கும் படிச்ச அப்படின்னு சொன்னா 4 முடிச்சாச்சுன்னு ஒரு அர்த்தம். 5வது பாஸ் ஆயிருக்குன்னு ஒரு அர்த்தம். 5 பூரா படிச்சு முடிச்சாச்சுன்னு ஒரு அர்த்தம். அதுக்கு 5 பூரா படிச்சு முடிச்சாச்சுன்னு இருக்கின்றதுக்கு அபிவிதின்னு பேரு. அப்போ திருதீயம் இருக்கின்றது 3 விதமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஓங்கார அகார உகார மகாரமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதனுடைய ஆனா நுனி என்ன அப்படின்னு கேட்டா துரிய அவஸ்தா. 3 அவஸ்தை முடிஞ்சாச்சு. 4வது அவஸ்தையில என்னாச்சு, இந்த அவஸ்தையை தாண்டிட்டேன்னு அர்த்தம். அதாவது விவகார அவஸ்தையை தாண்டிட்டேன் நான். என்னன்னு விவகார ஸ்திதி இல்லை அவனுக்கு அர்த்தம். இப்போ துரியாவஸ்தான்னு இருக்கின்ற விவகாரம் இல்லைன்னா அது எப்படி 4வது அவஸ்தை ஆகும் அப்படின்னு கேட்டா, 2 ஸ்டெப் ஏறியாச்சுன்னா அடுத்த 3வது ஸ்டெப் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் ஏறதுக்கு இல்லைன்னா அந்த ஏறதுக்கு இல்லாத ஒரு பொசிஷன்ல எத்த வச்சது எது? இந்த 3 ஸ்டெப்பு. இப்போ 3 ஸ்டெப்ல தான் இருக்கு. 4வது ஸ்டெப்புக்கு 4வது ஸ்டெப் இருந்தா தானே. இப்போ 4வது ஸ்டெப்னு இருக்கு. இந்த 3 ஸ்டெப்பிலும் சர்வாந்தரமாக இருக்குன்னு. அப்போ அதனோட அக்ரத்துல இருக்குன்னா 4க்கு மேலே 3க்கு மேலே இல்லை. 3க்கு மேலே இருக்கின்ற துரிய அவஸ்தா சொன்னால் 3 அந்தர்கதமா இருக்குன்னா 3னுடைய சூக்மமா இருக்கின்றான அவஸ்தா, இல்லை 3னுடைய ஸ்தூலமா இருக்கின்றதுன்ற அவஸ்தா, இல்லைன்னா அது 2ஐயும் தாண்டி இருக்கின்ற அவஸ்தா, இல்லை 2லும் இருக்கின்ற அவஸ்தா. இப்படி எல்லாம் நமக்கு அது ஸ்தூல சூக்ம பேதேன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. துரியம் திரிபாத் ராமம். துரியம் 4க்கு 4. திரிபாதாத் ராமம். திரிபாதத்தினோட ஆறாமமானது அது துரியம். 4வதனோட 4வது நடு சென்டர்னு சொல்லுவாங்க. 4க்கு 4 இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்குன்னு ஒரு அர்த்தம். சுமாத்திரம். அப்போ 3லும் சுமாத்திரமா இருக்கு. தான் தானாகவே இருக்கு. இருக்குன்னு நாமாகவே இருக்குன்னு சொன்னா நாமாவே ஸ்வபாவதா இருக்கு. அது ஸ்வபாவத்தையும் தாண்டி இருக்குன்னு சொன்னா அது சுவாபாவிகமான விவகாரத்தை தாண்டி இருக்குன்னா அது அவ்வியவகாரமா இருக்கு. அப்போ விவகாரம்னு சொல்லும் போது அதை தாண்டி இருக்கிறது சொன்னா விவகாரத்தையும் படிச்சிருக்குன்னு, விவகாரத்தை தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தாண்ட தெரியணும். அப்போ என்ன இருக்கு, விவகாரத்தை தெரிஞ்சிருக்குன்னா இப்போ சாப்பிட்றது தெரிஞ்சிருக்குன்னா சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிடலன்னா என்ன ஆகும். அப்போ சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னா சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும்? அது சாயியா இருக்கா அல்ல சாப்பிட்டு இருக்கின்ற சாயியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சாப்பிடாமல் இருக்கிற சாயியா இருக்குன்னு உபநிஷத்து வாக்கியங்களா ஸ்திரமாயிட்டேன்னா அது அர்த்த சித்தி. அப்போ சாப்பிடுறதுதான் சாயியா இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா அது பிரவாகமா இருக்குன்றான சித்தி. பிரவாக சித்திக்கு பிரயத்னம் தேவையில்லை. ஆனா ஸ்வபாவமா இருக்குன்றானா
தன்னுடையான சுவாவத்தை நியதமா இருக்கின்றது அபிவிஜரிதமாக தெரிஞ்சிட்டேன், ஸ்திதிவாக்கியங்களா தெரிஞ்சிட்டேன்னா அது சுரூபஸ்திதி வாஸ்தவஸ்திதி எப்பவுமே இருக்கின்ற வஸ்துனிஷ்டமான ஸ்திதி, அது விஷயனிஷ்டமான ஸ்திதி இல்லை. துரிய துரியம் திரிபாத்ராமம் திரிபாத்ராமம் ஈ 3 பாதத்துக்கு தெரிஞ்சாச்சுன்னா இனி ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுல ஆராமமா இருக்கின்ற அவஸ்தை, சந்தோஷமா இருக்கின்ற அவஸ்தை, அந்த சர்வகால சந்தோஷம் ஒரு காலத்தும் துக்கம் இல்லைன்னு இருக்கின்றது தத்துவஞான அகங்காரனை பற்றின்னு கௌதம சூத்திரத்தில் சொன்னபடி திருதிய அகார உகாரம் அகாரத்துக்கு தெரிஞ்சாச்சுன்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னு அர்த்தம். அது என்ன ஆராமமா இருக்குன்னு அவஸ்தா, ஆராமம்னா சந்தோஷமா இருக்குன்னு அவஸ்தா, அந்த சந்தோஷத்துல துக்கத்துக்கு இடம் இல்லை, ஒருபோதும் துக்கத்துக்கு இடம் இல்லை இருக்குன்னு அவஸ்தா புதிய அவஸ்தா. ஸ்வமாத்திரம் கலையேன்வகம் அங்க தான் இருக்கிற மாத்திரத்தை என்ன இருக்கு கலனாத்மகமா இருக்கு. கலனாத்மகம்னா விவேக கலையா இருக்குன்னு. ஒரு கலாம் இருக்கிறது என்ன இருக்கு சன்னிகர்ஷ வேத்தியம் அல்லாத நிலையதுன்னு நித்தியமா இருக்கின்றது. சன்னிகர்ஷமா இருக்கா உற்பத்தி ஆகிறது நிற்கிறது அழியும் இருக்குதுன்னா அந்த கலாம் இருக்கின்ற பிரவாகானாதியா இருக்குந்தான அவித்யா கலா, பகவானோட அந்நிய சித்தமா இருக்குந்தான கலா. அப்போ அந்நிய சித்தமா இருக்குந்தான கலை அனன்ய சித்தமா இருக்குந்தான கலை அடைவதற்காக நாம பிரயத்னம் பண்றோம். அந்நிய சித்தமா இருக்கின்ற ஞான மாத்திர வேத்தியமா இருக்கின்ற ஞானத்தினால் எவ்வளவு வேத்தியம்னு கேட்டா ஆத்தியந்தரகிதமா இருக்குந்தான சைதன்யத்தை எவ்வளவு தான் தெரிஞ்சுக்க முடியும், அந்த சைதன்ய நிலையில தான் அது தெரிஞ்சுக்க முடியும். கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு சொன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஐடியா தான் இருக்கும், இப்படியெல்லாம் பண்ண முடியும்னு இருக்கின்றது, இப்படியெல்லாம் பண்ணலாம்னு இருக்கின்றது, இது ஹிதமா இருக்கும் அப்படின்னு இருக்கின்றது. அது போல துரியன்னு இருக்கின்றான அவர்கிட்ட தெரிஞ்சவாதான் நமக்கு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு. அதனால தான் அந்த சாஸ்திரங்கள் அபிவிஜரிதமாக தோஷம் இல்லாமல் நமக்கு தோணுது. ஸ்வமாத்திரம் கலையேன்வகம் ஸ்ரீரங்கே சுற்றுவாக சாந்தி அதர்வேதத்துக்கு இருக்குன்னா சாந்தி பாடம் சொன்னது. ஓம் அதஹேனம் கைப்பலாதோ அங்கிராக அதர்வேதத்தை பிப்பலாதுன்னு இருக்குன்னாங்க அங்கிர சூழ்ச்சிக்கிட்ட போன இந்த பரம்பரா முண்டகோபனிஷத்தை சொல்லியிருக்கு. சனத்குமார அதர்வணம் வாச்சா சனத்குமாரம் அதர்வணம் வாச்சா சனத்குமாரம் அதர்வணம் தான் சொன்னேன். இப்போ என்ன இருக்கு பிப்பலாதா அங்கிரம் வாச்சா பிப்பலாத முனி அங்கிரத்துக்கு உபதேசம் பண்ணினேன். சனத்குமார் நேரத்தில் உபதேசம் பண்ணது இது ஏற்கனவே இப்படி உபதேசமாயிட்டே இருந்தது, பரம்பரையா உபதேசமாயிட்டு இருந்தது. அது உபதேசபரமாக நம்ம பரம்பரையா கேட்டுட்டு வர அவ எப்படி நிலையை அடைஞ்சோ அந்த நிலையை நம்ம அடைவதற்காக அபிவிஜரிதமா இருக்குங்கிறதுனால பிரவர்த்திக்கிறோம். அதுல என்ன இருக்கு நிர்வாண சுகம் இருக்கு, ஆவர்தமாக அப்பப்போ ஏற்படுத்தி கிடைக்கிற சுகம் அல்ல அதுன்னு தெரிஞ்சுன்றதுனால சனத்குமாரா அதர்வணா வாஜா சனத்குமாரன் யாருக்கு சொன்னேன் அதர்வணனுக்கு சொன்னேன். பகவான் இமாதோ பிரயுக்தம் அல்லையோ கடவுளை முதல்ல என்ன பிரயோகம் பண்ணப்படுறது, எது பிரயுக்தமா இருக்கு முதல்ல எது எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுது எங்க முடியப்படுறது அதுக்கு அர்த்தம். எது ஆரம்பம் பிரகிருதி இருக்கின்றது இல்ல இருந்து இந்த காரியம் இருக்கின்றது எப்படி ஏற்படுறது, பிரகிருதமா இருக்கின்றது எது வாஸ்தவமா இருக்குன்னான வஸ்து சத்தியம் எது, அதுல இருந்து எப்படி இந்த காரியம் இருக்குன்னான பிரபஞ்சம் ஏற்பட்டது. ஒரிஜினலா இருக்குன்னா தங்கம் எரிய விட்டா காணாமல் போயிடும், ஆனா அந்த ஒரே லெவல்ல சூடு வச்சாச்சுன்னா அது எந்த விதத்துல இருக்கிற விகாரத்துக்கு ஏற்படும். அப்ப ஒரு நிலையில தங்கத்துக்கு அவஸ்தாந்தரத்தை காட்ட முடியும் விகாரத்தை காட்ட முடியும்னா இன்னொரு நிலையில அவஸ்தையே இல்லைன்னு இருக்குன்னா ஸ்டேஜும் அதே தங்கத்துக்கு இருக்குன்னு இருக்குன்ற நெருப்பில் போட்டாச்சுன்னா சுவர்ணத்துக்கு இருக்குன்னு தெரியும் போது அப்ப சுவர்ணம் இருக்கிறது ஒரு உபாதிகதமான ஒரு நிலை. அதே தேஜஸ்ன்னு சொல்லும்போது அந்த தேஜஸோட நிலையும் என்ன இருக்கு தேஜோரூபமா இருக்குன்னு அக்னி எடுத்தாலும் சரி சூரியன் எடுத்தாலும் சரி சந்திரன் எடுத்தாலும் சரி மின்னல் எடுத்தாலும் சரி அது ஒரு உபாதிகதமா இருக்கு. அந்த உபாதி எதனால ஏற்பட்டிருக்கு காரண தேஜஸ்ல இருந்து ஏற்பட்டிருக்கு. அப்ப காரண தேஜஸ் காரிய தேஜஸாக சந்திரனாகவும் நமக்கு சூரியனாகவும் நமக்கு மின்னலாகவும் நமக்கு தெரியுது, நெருப்பாகவும் நமக்கு தெரியுது, ஜாடராக்னியாகவும் தெரியுது. அப்போ இதுக்குள்ள இருக்கிற தேஜஸ் எந்த மாதிரி இருக்குது விஞ்ஞானிக கல்பமா இருக்குன்னா வாச்சியமாக இருக்கக்கூடியது சப்தேக வேத்தியமா இருக்குது சுதிமாத்திர சித்தமா இருக்குன்னு தெரியாது. அதஹேனம் சைப்பலா பிரயுக்தம் தியானம் தியாயிதவ்யம். அப்போ தியானத்துக்காக அந்த ரிஷிகள் சனத்குமாரர் அங்கிரசுக்கு சொன்னோம், அங்கிரசு அதர்வனுக்கு சொன்னோம், பிப்பலாதனுக்கு சொன்னோம், இப்படின்னு பரம்பரையா முன்னோர்கள் சொல்லி இருக்கு. அந்த சொன்னதை ஞானம் இப்போ என்ன பண்றேன் இப்போ
படிச்சுட்டு இதுக்கு என்னால் தெரிஞ்ச அர்த்தத்தை நான் சொல்றோம். பிரயத்னம் தியானம் தியாதிதவ்யம். அவா தியானம் பண்ணினோம், நாமளும் தியானம் பண்றோம். அவா சரீரம் இல்லாம செஞ்சிருக்கு, நாமளும் சரீரம் இல்லாம செஞ்சிருக்கணும். அவ இஷ்டத்துக்கு சரீரத்தை எடுத்திருக்கு, நமக்கு இஷ்டத்துக்கு சரீரத்தை எடுத்துக்க முடியும். அவ என்ன தெரிஞ்சிருக்கோ நம்ம தெரிஞ்சிருந்தா. இப்போ கர்மா பிரயுக்தம் தியானம் தியாயிதவ்யம். இந்த தியானம் போவாத்யாதா. எது இந்த தியானம்? போவாத்யாதா. அந்த தியானம் எது? தியாதா யாரு? தத்தேயம். எதே தியானம் பண்ணணும்? சா ஏத்யா அதர்வாஹா பிரதிவாதா. இது அதர்வன் பதில் சொன்னேன். அதாவது ஒரு சிஷ்யனுக்கு ஒரு குரு உபதேசம் பண்ணுங்க. இப்போ உபனிஷத் வாக்கியத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றது போல, நீங்க இது திரும்பவும் இந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுண்டு இன்னும் அதில் சந்தேகம் இருக்கு நான் கேட்டு திருச்சிண்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தது போல, ஓம் இத்தியேதது அக்ஷரம் ஆதோபயுக்தம். அப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய காலத்து அல்லனா பிரளயத்துக்கு முன்னாடி சிருஷ்டி காலத்து ஆரம்பத்தில், சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில், அப்போ ஓம் இத்தியேத அக்ஷரமாதோபயுக்தம் ஓம் இருக்கின்ற அக்ஷரம் தான் பிரயோகம் பண்ணப்பட்டது. இந்த ஓம் இருக்கின்றது தான் எல்லாமே இருக்கு. இந்த ஓங்காரத்துல தான் என்ன இருக்கு? பிரளயமும் சிருஷ்டியும் எல்லாமே இருக்கு. ஓங்காரம் இருக்கின்றதுதான் மூணாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அகார உகாரம் அகாரமாகவும் பூமியினும் ஆகாசமும் சொர்க்கனும் இது மூணும் காரணம் விகாரமாக தெரியக்கூடனதுக்கு காரணமாக இருக்கின்றது என்ன இருக்கு? துரியன் இருக்கின்றது. அந்த துரியன் இருக்கின்றது இந்த மூணுலும் சேர்ந்து இருக்கின்றதா, மூணையும் தாண்டி இருக்கின்றதா, அதுக்கு அக்ஷரம் சொல்லுது. அக்ஷரத்துல தான் இந்த மூணுமே பந்திக்கப்பட்டிருக்குன்னு பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உபனிஷத்து இன்னொரு உபனிஷத்தோட சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு. அப்போதான் அபிவிஜிதமா இருக்குன்னு இன்னும் உணர முடியாது. ஓமித்தேதாட்சரமாதோபயுக்தம். உபதேசத்துல ஓங்காரத்தை முதல்ல சொல்றேன். அந்த ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மூணாக பிரிக்கிறேன், நாலாக பிரிக்கிறேன், சில இடத்துல ரெண்டாக பிரிக்கிறேன், சில இடத்துல அது ஒரு கலாம்னு சொல்றேன், சோடச கலாம்னு சொல்றேன். கலாம் இருக்கின்றது வந்தாச்சுன்னா ஏகலா தவிர்த்து எல்லா கலையும் நமக்கு சன்னிவர்ஷ வேத்தியமா இருக்கு. ஒரு கலாம் இருக்கின்றது ஞான மாத்திர வேத்தியமா இருக்கின்றது. அது கல்யாணம் பண்ணா விட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணணும்னு இருக்கின்ற போல காரணஸ்வரூபம் ஆயிட்டேன்னா அதனுடைய ஸ்திதி திருஷ்டாந்த நிதி திருஷ்டாந்தம் அஷ்டாந்திகசியான இருக்கின்றதா, திருஷ்டாந்தமே இல்லாத ஒரு நிலை அது. இப்போ திருஷ்டாந்தத்துடன் கூடுதலான நிலையில நம்ம அபிவிருத்தத்தை உணர்றதுக்காக போட்டிருக்கின்றது. தியானம் தியாயிதவ்யம். அப்போ அந்த தியானத்தை நம்ம தியானம் பண்ண வேண்டியிருக்கு. அக்ஷரம் பரம் பிரம்மா. அந்த அக்ஷரம் தான் பரமான பிரம்மா. அஸ்ய பாதா சத்வாரஹா. பிரம்மபாதம்ன்றது 4. சதுஷ்பாதிதமா அக்ஷரம் பரம் பிரம்மா. வேதம் 4 பாதம் இருக்கிறது. இதமக்ஷரம் பரம் பிரம்மா. இந்த அக்ஷரம் இருக்கிறது பரமான பிரம்மம். பரமான சத்துவம் பிரம்மணி யாதார்த்தம் இருக்கிற யதார்த்த ஸ்திதி. அது வாஸ்தவ ஸ்திதி, அது விஷயஸ்திதி. விஷயஸ்திதி இல்லை, அது அபகதி மாத்திரம் விஷயமா இருக்கின்ற ஸ்திதி. அபகதி நமக்கு எப்பவுமே இருக்கின்றது, எந்த காலத்திலுமே இருக்கு. அந்த அபகதின்னு இருக்கின்றதுனால தான் நாம இது சத்காரியம் இது அசத்காரியம் தெரிஞ்சு இந்த பிரவருத்தி மார்க்கம் தெரிஞ்சு நிவர்த்தி மார்க்கம் தெரிஞ்சு அது செயல்படுது. இல்லைன்னா தோணி காற்றுல ஒழுகிறது போல எங்க வேணாலும் ஒழுகலாம், எங்க வேணாலும் உடையலாம். ஆனா இது உடையறதே இல்லைன்னு இருக்கின்ற அவஸ்தா, பூர்வஸ்திதின்னு இருக்கின்ற அவஸ்தா. ஓங்கார உபதேசத்துக்கு முன்னாடி எப்படி அந்த ஓங்கார சுரூபனாக தெரியக்கூடியனா பரமாத்மா இருக்கோ அந்த ஸ்திதின்னு இருக்கிறது. பிரம்மசூத்திராதிகளால் உணரக்கூடியனான ஸ்திதின்னு இருக்கின்றது. பூர்வாச்சாரியாளால் உணர்ந்திருக்கின்றான அவஸ்தான்னு இருக்கின்றது. பூர்வாசிய மாத்திரா திவ்யாகாரா. அது ஓங்காரத்தை 3 மாத்திரையா சொன்னா அதுல முதல் மாத்திரான்னு இருக்கின்றதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? தஹர வித்தியில் எப்படி சொன்னியோ தஹரன் ஹிருதயாகாசம் இருக்கின்றதும் பாக்கியாகாசம் இருக்கின்றதும் என்ன இருக்கு? மத்தியத்திலும் ஒன்னா இருக்குன்னு சொன்னியோ அதுபோல இங்க என்ன இருக்கு? பிருத்திவியாகாரமா இருக்கு ஓங்காரத்தினோடது. பூர்வாசிய மாத்திரா ஆகாரம் இருக்கின்றதுன்னு அர்த்தம். பிருத்திவியாகாரா யஜுர்வேதா. ரிக்குனாலு யஜுர்வேதத்தினாலு பூர்வம் இருக்கின்றது வேதம் ருக்வேதம். அதனால பிருத்திவியாகாரமா இருக்கு, அது ருக்வேதமா இருக்கு. இது பிரஷ்னோபனிஷத்துல வருது. அகார 3 மாத்திரையில ஓங்காரத்தை ஜெபம் பண்ணா என்னென்ன பலம் இருக்கின்றது அங்க அந்த மாதிரி சொல்லும். இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். அதனால அர்த்ததா ஒன்னே தான் பலம்னு இருக்கின்றது, ஒன்னே தான் அது தாத்பரியம் இருக்கின்றது. பரமாத்மாவே பிரகடனப்படுது, கர்த்தாவே பிரகடனப்படுத்துது. கிரியான்னு இருக்கின்றதுல பேதம் இருக்கலாம், உற்பத்தின்னு இருக்கின்றதுல பேதம் பல இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தா ஒருத்தன்னு இருக்கின்றது காட்டுறது. அந்த கர்த்தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சுதந்திர கர்த்தத்துவம் பரமாத்மா கிட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுண்டு
அந்த சுதந்திர அர்த்தத்தை அடையிறதுக்கு தான உபாயங்களை தெரிஞ்சுட்டு அதை அடையிறதுக்காக முன்னோர்கள் பிரயத்னம் பண்ணினோம். அதை நாம் அடையறக்கூடான அந்த மார்க்கத்தை நமக்கு அபிவிருதமாக உணர்ந்தா அதை கிடைக்கிறதுக்காக நாம் தியானம் பண்றோம். பிரதிவியாகாரா ருக்வே ருக்வேதா பிரதிவியாகாரமா இருக்கின்றது ருக்குகளாலே ருக்வேதம் இருக்கின்றது. அப்போ ருக்வேதம் இருக்கின்ற பிரதிவியாகாரமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ருக்வேதம் இருக்கின்றது நியத பாத அக்ஷர விவஸ்தான்னு சொல்லியிருக்கு. இவ்வளவுதான் அக்ஷரம் இருக்கணும், இவ்வளவுதான் பாதம் இருக்கணும். ருத்தத்தியுடன் சாமகீதம் சொன்னா அது ருக்குனால சொல்லப்பட்டது தானம் பண்ணப்படுது. அப்போ ருக்குனால இத்தனை அக்ஷரத்தினால் இத்தனை பதங்களால இத்தனை வாக்கியம் இருக்குன்னு நியதமாக இருக்கு. அதுபோல பிருத்திவியில் இருக்கின்றது இப்படி நியதமா இருக்கு. பிருத்திவ தேஜோ வாயு ஆகாசம்னு இருக்கின்றது என்ன இருக்கு, பூதம் பஞ்சகம்னு இருக்கின்றது நியதமா இருக்கு. அல்லது திருக்கிருதமா இருக்குன்னா 3 இருக்குது நியதமா இருக்கு. பிரம்மாவா வசவா பிரம்மான்னு இருக்கின்றது, ருக்வேதம் இருக்குது பிரம்மா யதார்த்தமா இருக்கு. வசவகா வசுன்னு இருக்கின்றது, வசு அஷ்டவசுக்கள் அர்த்தம். அது பிருகதாரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அஷ்டதிக்பாலகளை பற்றி. காயத்ரி கார்கவத்யா அது என்ன இருக்கு, காயந்தம் தாயந்த தானம் பண்ணப்படுறவர் காப்பாற்றப்படுது. எது தானம் பண்ணப்படுது, ருக்வேதம் இருக்குது தானம் பண்ணப்படுது, அகாரம் இருக்கின்றது தானம் பண்ணப்படுது, பிருத்திவின்னு இருக்கின்றது தானம் பண்ணப்படுது, பாடப்படுது. எதை பிருத்திவியில் இருக்கின்றது பாடப்படுது. ஆனா பிருத்திவி காரியத்தை பாடப்படும் போது காரணம் அதுல இருக்கு. ஆனா காரண ரூபத்தில் சொர்ணம் சொல்லல, மாலான்னு சொல்ற வளையல்னு சொல்ற. அதுல என்ன இருக்கு, பாடப்படும் போது வளானும் மோதிரனும் மாலானும் சொல்லப்படும் போது அது எந்ததுன்னு இருக்கின்றதும் அங்க விஷயமா இருக்கு. அது சொர்ணம்னு சில பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. மாலா சொன்னா பல மாலைகள் இருக்கிறதுனால சொர்ணத்தினால உண்டு பண்ணது அது, வெள்ளியான வெள்ளி இன்னும் தெரிய வேண்டியிருக்கு. அப்போ அது குப்தமா இருந்தாலும் அதுவும் அங்க முக்கியம்னு தெரிகிறது. பிரம்மாவசவோ காயத்ரி கார்கவத்யா காயத்ரின்னு இருக்கின்ற கார்கவத்யாக்னி, கார்கவத்யாக்னி தாட்சிணத்யாக்னி ஆகவனியாக்னி அக்னித்திரயம். அது நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கு, போற லோகத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்போ லோகாந்தரம்னு சொல்லும் போது மூணு அக்னியும் ஒரு யாகத்துக்கு உபயோகமா இருக்குன்னா ஆகவனியாக்னி வாயுயாகவும், கார்கவத்யாக்னின்னு இருக்கின்றது தாட்சிணத்யாக்னி ஹிருதயத்தில் உள்ளதாகவும், ஆகவனியாக்னின்னு இருக்கின்றது ஜெரிக்க வைക്കുന്നதாக வைஸ்வானர அக்னியாக இருக்கின்றதும் ஆயிருக்கு. அப்போ தந்திரம் சொல்லும்போது அதுக்கு பிரிக்கிறதுக்கு இல்லை, அது 3மே ஒண்ணுதான். 3 சேர்ந்துதான் அந்த சொர்க்காதி பலங்களை கொடுக்கறது இருக்கிறதுனால காயத்ரி கார்கவத்யா காயத்ரி இருக்கிற கார்கவத்யாக்னி அவனம் பண்ணப்படுறது. கார்கவத்தியம் இருக்கின்றது வாயில் இருக்கின்றாங்க. ஆகனியம் திதியாந்தரீஷம் அகாராயிற்று உகாரம் திதியாந்தரீஷம். இரண்டாவதாக பிருத்திவி சொன்னப்பட்டா பிருத்திவிக்கு மேல ஆகாசம் சொல்லப்பட்ட அது அகாரம் உகாராச்சு. யஜுர்வேதா அது யஜுர்வேதத்தினால யஜுர் வாக்கியங்களாலே யஜுர்வேதத்திலாய வாக்கியங்களாலே அந்நியதாட்சர பாத வியவஸ்தா யஜுர்வேதத்தில் இத்தனைதான் வாக்கியங்கள் இருக்கணும், இத்தனைதான் அக்ஷரங்கள் இருக்கணும்னு இல்லை. ருக்வேதத்தை போல அல்ல யஜுர்வேதம். யஜுர்வேதாரிணகான்னு சொல்லும். யஜுர்வேதம் அவ்வளவு இருக்கு, படிக்கிறது கஷ்டம், தரணம் பண்ணது கஷ்டம். ருக்வேதத்தை விட அதிகமா நூற்று பண்ணது இருக்கிறதுல யஜுர்வேதா. அதுக்கு காரணம் ஆகாசம்னு இருக்கின்றதுல தான் எல்லாமே இருக்கு. ஆகாசத்துக்கு சமானமாக யஜுர்வேதத்தை சொல்றதுனால யஜுர்வேத தாரணம் கஷ்டம்னு காரணம். அதாவது மத்தியம சரீரத்தினால்தான் என்ன இருக்கு, கீழே இருக்குன்னா சரீரம் மேல இருக்குன்னா சரீரம் பந்திக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல அந்தர்கதமாக இருக்கு அர்த்தம். கீழே இருக்கிற சரீரம் இருக்குன்னா மேலேயே அதுக்கு மேலே இருக்குன்னா சரி இருக்கணும். இப்போ ஆகாசத்தை எல்லாமே அவகாசம் கொடுத்தா ஆகாசத்தையே பிரம்மான்னு சொல்றதும் பிரம்மசூத்திராதிகள் விஷயமாக இருக்கு. அது உற்பத்தி ஆகிறதுனால ஆகாசத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரமாத்மாவை தெரியும். ஆகாசத்துக்கு அந்தரியாமி தெரிஞ்சுக்கிறதுக்கான தெரியும், மேல மேல விசாரம் பண்ண தெரியும். யஜுர்வேதா விஷ்ணு ருத்ரா பிருஷ்டு தாட்சிணாக்னி விஷ்ணுன்னு உள்ளது, ருத்ரன் உள்ளது, பிரஷ்டுப்த தட்சிணாக்னின்னு உள்ளது, தாட்சிணாக்னின்னு உள்ளது,
രണ്ടാമത് അഗ്നി. വിഷ്ണു രുദ്ര സൃഷ്ടുബ്ധ ദക്ഷിണാഗ്നി എന്നുള്ളത്. പൂർവാസമിത്ര പൃഥിവ്യാ ബ്രഹ്മവോ ഗായത്രി ഗാർഹവത്യാഗ്നിക്ക് അപ്പുറം ദാക്ഷിണാഗ്നി എന്ന് சொல்லியா. திருதியா யோ மூணாவது இருக்குது சொர்க்கத்தை சொல்றாங்க. அதாவது அகார உகார மகாரத்தை. யோ சா மகாரஹா யோன்னு இருக்கிறது மகாரம். சா சாமபிஹி அது சாமத்தினாலே சொல்லப்படுறது. இந்த ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இருக்கின்றது. அகார உகாரம் அகாரம் இருக்கின்றது. பிரஷ்னோபனிஷத்திலும் இதேபடி சொல்லப்படுறது. சாமபிஹி சாமவேதோ ருத்ரஹா சாமவேதத்தை ருத்ரன் தேவதா. ருத்ரா ரோதனாத் ருத்ராகான்னு இருக்குதானா இருக்கு. மரண காலத்துக்கு பிறகு அழப்படுறதுனால அர்த்தம் இருக்கு. இந்திரியங்களாலும் இருக்கின்றது இருக்கு. ருத்ராக ஆதித்யாக ஜெகதாக ஜெகத்யாக ஆகவனியா. இது ஆகவனியாகி அகவத்தியாயி தாட்சிணத்தியாக்னியாயி ஆகவனியாகின்னு சொல்றது. ஆதித்யா ஜெகத்யாக ஆகவனியா. இது சொர்க்கம் இருக்க ஜெகத்து. அப்போ ஆகவனியாக்னி நல்லது பிரதானமாயிட்டு மூணாக பிரிச்சாச்சு. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பிரதானமாக புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சதுஷ்பாத் பிரம்மா சொல்லுதும், திவாத் பிரம்மா சொல்லுதும், திரிபாத் பிரம்மா சொல்லுதும், சோடசகல பிரம்மா சொன்னாலும் 16 கலை இருக்குன்னு சொன்னாலும் 7 கலை இருக்குன்னு சொல்லுவோம். விவேகத்தினால நம்ம உணர்ந்துக்கிறோம் இந்தந்த ஸ்வரூபத்தில் இருக்கு. அந்த ஸ்வரூப தியானத்துக்காகத்தான் அந்த மாதிரி அவஸ்தை. ஆதித்யா ஜெகத்யாக ஆகவனி. ஆதித்யன் இருக்கின்ற ஜெகத்துக்கு ஆகவனியாக்னி. சூரியன் எல்லா உயிர்களையும் கொடுக்கறதும் எடுக்கிறதும் இருக்குன்னா சூரியகான்னு இருக்கின்றது. வேற சில இடத்துல நாம் தெரிஞ்சுக்கலாம். தேஜஸ் இருக்கின்றது, பிராணம் இருக்கின்றது, கொடுக்கறது எடுக்கிறதும் இருக்கின்றது சொல்றேன். சமாஸ்த ஆயுஷை தான் முத்தியுக்கு எடுக்க முடியும். கர்மபலன் இருக்கின்றது. இந்த சரீரத்தில் எவ்வளவுதான் இருக்குன்னா அது முடிஞ்சா விட்டு தான் எடுக்கிறேன்னு இருக்கின்றது தான் பிரவೃತ್ತಿ. கர்மபலத்தை தான் கொடுக்குறேன் வழியே. யாருக்குமே ஃப்ரீயா எதுவும் கொடுக்கறது இல்லை. ஃப்ரீயா கொடுக்குறேன்னா அதுக்கு பலன் கண்டிப்பா உண்டு. ஆதித்யா ஜெகத்யாகவனியா யாவசானே அத்ய சதுர்த்த தர்மமாத்திராக யா அவசானே யாதொன்னுடையான முடிவிலே அத்ய சதுர்த்த தர்மமாத்திரா 4வது தர்மம் மட்டுமா இருக்கின்றது. சோமலோகா அதுதான் சோமலோகம் இருக்கின்றது. தர்ம மாத்திரமாக அதிர்ஷ்டாதிகளால் சொர்க்கலோகம் இருக்கின்றது. பலனை எதிர்பார்க்காமல் இருக்கும்போது மோட்ச பலம் இருக்கின்றது. சோமலோகா ஓங்காரா. சோமலோகம் இருக்கின்றது, ஓங்காரம் இருக்கின்றது, பிதுர்லோகம் இருக்கின்றது சொல்லப்பட்ட, சொர்க்கலோகம் இருக்கின்றது சொல்லப்பட்டது. அது கர்மனா பிதுர்லோகான்னு இருக்கின்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட. வித்யா தேவலோகான்னு இருக்கின்ற பரமாத்ம வித்யால கிடைக்கக்கூடாது. பரமாத்ம வித்யா இருக்கிறவா இந்த மாதிரி விவகாரம் பண்ணும்போது அந்த விவகார பலன் ஆசைப்பட்ட அந்த பலன் ஆசைப்படலைன்னா மோட்சம் தான் பலன், சொர்க்கம் பலன் அவளுக்கு கிடைக்கிறது இல்லைன்னா சொர்க்கத்தையே மிஞ்சினதா ஆன ஒரு ஸ்திதியை அவளுக்கு நல்லா தெரிஞ்சுண்டு ஆத்தகாமாளா இருந்துட்டு அந்த யாகாதிகளை நடக்கிறேன் வழிய. யாகாதிகள் லோகத்தை மட்டும் நடக்கட்டுமே நினைக்கிற வழிய. தனக்கு யாகாதிகளால் இருக்கக்கூடனா சொர்க்க பலம் பெருமிதமான பலம் வேணும்னு அவள் வீட்டிலே இருக்கின்றது தான் முன்னோர்களோட சம்பிரதாயம். பூர்வாச்சாரியால் செஞ்சிருக்கின்றான ஒரு பிரவೃತ್ತಿ. யாக பிரவೃತ್ತಿன்னு இருக்கின்றது. அவள் சந்துஷ்டமாக செய்கிற லோகத்தில் உத்கிருஷ்டமானதுன்னு இருக்கின்றது. லோகக்ஷேமார்த்தம் செய்கிறேன்னு வழி அவளோட கருத்துக்கு அவள் செய்யலைன்னு இருக்கின்றதா அவளோட வைராக்கியத்தினுடைய ஞானபூர்ணதையே காட்டப்படுகிறது. ஓங்காரா சோமலோகா ஓங்காரா. சோமலோகத்தை ஓங்காரம்னு சொல்றேன். அது 3 அக்னியாலும் கரைக்கக்கூடியதான பிதிர்லோகத்தை சொல்றேன். சோ அதர்வணமா மந்திரேகி அதர்வேதா. அது அதர்வ வேதத்தினால இருக்குன்னா அதர்வ வேதம் எது ஓங்காரம் இருக்கின்றது. 4வதாக சொல்லப்பட்டது தர்ம மாத்திரம்னு சொல்லிட்டு தர்மாதர்மத்தையும் தாண்டினதுன்னு இருக்கின்ற பிரம்மசூத்திரத்தினால் தெரியுது. துரியம் இருக்கின்றது 4வதுன்னு இருக்கின்றது. ஸோ அதர்வனா மந்திர ஏது அதர்வ வேதா. ஸோ அதர்வ வேதத்தினால அதர்வண மந்திரம்னு சொல்லப்பட்டது. சம்பர்த்தகோ அக்னி. சம்பர்த்தகம்னு இருக்கின்றது அக்னி. அது
அக்னியினால் தான் என்ன இருக்கு இந்த பலங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கின்றது. ஏகி ஏகி சமாபதே சுவர்த்தான் சொல்லி கொண்டு போகக்கூடாது. சம்பர்த்தகோ அக்னி மருதோ விராடு அங்க தேஜஸ் ஆயிடுறது, சரீர தியாகத்துல தேஜஸ் ஆயிடுது. ஓம் சொல்லி பூமியா பரிணமிக்கிறது, பூமியில இருந்த வாயுவுக்கு பரிணமிக்க, வாயுல இருந்த ஆகாசத்தை பரிணமம், ஆகாசத்துல இருந்து அப்படி சொர்க்கத்துக்கு போறான வழிகளை சொல்லி இருக்கு. ஆதிபாகியா கொண்டு போகிறதான வழி யாக மாத்திர பல உத்தேசம் இருக்கவாள ஏசின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன்னு இருக்கின்றது சாஸ்திரத்துல இருந்து உபனிஷத் தலத்திலூட பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம் அது. சம்பர்த்தகோ அக்னி, சம்பர்த்தக அக்னின்னு இருக்கின்றது. மருதா காத்து வழியாக விராட் ஏகர்ஷி, விராடா இருக்குன்னா சக்கரவர்த்தியா இருக்குன்னானா ஒரே ஒரு ஏகர்ஷயர் பாஸ்வதி, ஒரு ரிஷியா இருக்குன்னா சூரியனா இருக்குன்னானா வாசுதி ஸ்மிருதாக நினைக்கப்பட்டதுனாலே, சூரியன் நினைக்கப்பட்டதுனாலே அங்க ஹிரண்மயனை பார்க்கிறேன் சத்தியசாபிதம் மூலம் தத்துவபூஷணாவும் சத்திய தர்மா எடுத்து கர்ம மார்க்கத்திலூட போகிறது அவளே என்ன இருக்கு அந்த சூரிய மார்க்கத்திலூட போகிறதுக்காக யாச்சனை பண்ணுறதுன்னு இருக்கின்றது இருக்கு, கேட்டுக்கிறேன்னு இருக்கின்றது இருக்கு. ஞான்தான் நீதான் ஞான தைத்திரியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. விராட் ஏகர்ஷி பாஸ்வதி ஸ்மிருதா, அந்த சூரியனை நடிக்கிறேன். பிரதமா ரத்த பீதா, முதல்ல என்ன இருக்கு ரத்தமா இருக்கின்றது, மஞ்சளா இருக்கின்றது. மகது பிரம்மா தெய்வத்யா, மகத்தா இருக்கின்றது, தெய்வீகம் இருக்கின்றது. சூரியத்வாரேன போகக்கூடாதுன்னு இருக்கின்றது, அது பெரிய ஞான மார்க்கம் தான். சூரியநேந்திரதமாக இருக்கின்றது தான் இந்த சந்திரலோகம் இருக்கின்றது, சிதர்லோகம் இருக்கின்றது, சுகமாத்திர விசேஷமா இருக்கின்றது, பரிமிதமான காலத்துல இருக்கக்கூடாது. பிரதமா ரத்த பீதா, இந்த ரத்தம் இருக்கின்றது, சிவப்பா இருக்கின்றது, வெள்ளையா இருக்கின்றது, கருப்பா இருக்கின்றது சொல்லும்போது தேஜோபன்ன ரூபம்னு சொல்லும் போது அது விவகாரமாற்ற விஷயமா இருக்கின்றது. இது ஜோதிசாஸ்திரத்திலும் வரும்போது குணங்களை சொல்லக்கூடாது, அங்கே ரத்தம் இருக்கின்றது, கீதம் இருக்கின்றது, இந்தந்த குணங்கள் இருக்கின்றது சொல்லியிருக்கு. அதனால இருக்கின்ற பலங்களை சொல்லப்பட்டிருக்கு. ராஜ தாமச ரூபேன சொல்லப்படுறது போல அங்கே அனுபவம் இருக்கின்றது, எப்படியெல்லாம் இருக்கும், என்னென்ன பரிணாமம் இருக்கும், சாத்திகமா இருக்குந்தான பலன்தான் நமக்கு நிர்மலமான வழியை கொடுக்குன்னு இருக்கின்றது. ஜோதிசாஸ்திரம் சித்தமான விஷயம்தான். பிராமணா எந்த மாதிரி இருக்கிற இடத்துல மண் வெள்ளையா இருக்குன்னா மணல் இருக்கின்ற இடத்துல இருக்கணும், சத்ரியா சோப்பா இருக்குன்னானா மண் இருக்கின்ற இடத்துல இருக்கணும், சூத்ரா அது அந்தபடி கருப்பா இருக்குன்னானா நல்ல பழங்களெல்லாம் நல்லா காய்க்கக்கூடியதான இடம் கருப்பா இருந்தாங்க, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறது அவளுக்கு க்ஷேமம்னு சொல்லியிருக்கு. இது அவளுடைய தொழிலுக்கு தகுந்தபடி, அவளுடைய பிரவൃத்திக்கு தகுந்தபடி அவள் அந்த தலத்தை எடுத்துக்கிறேன், அவளோட தொழிலுக்காகவும் அவளுடைய விருத்திக்காகவும் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நேரம் தலைகீழா இருந்தாச்சுன்னா அந்த விருத்தின்னு இருக்குன்னு குறைச்சலா இருக்குன்னு மட்டும்தான், பலமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயுமே பழங்கள் ஏற்படும், ஆனா ஓரோ பழங்களுக்கும் ஓரோ பழம் சொல்லியிருக்கு. நிறைய காய்கள் இருக்குன்னா பழங்களை சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கு சில இடத்துல. அதே போல குறைச்சலா இருக்குன்றது நல்லதுன்னு சொல்லியிருக்கு பழம். ரத்த பீதா ரத்தமா இருக்கின்றது, மஞ்சளா இருக்கின்றது. மகத் பிரம்மா பிரம்மா மகத்தா இருக்கின்ற பரமாத்மான்னு இருக்கின்றது. தெய்வத்தியாக தெய்வீகமா இருக்கின்றது. தேவதான்னு இருக்கின்ற சப்தம் இருக்கின்ற பரமாத்மாவை சில நேரத்தில் குறிக்கும். தேவத்தியாக திதியா வித்யுமதி கிருஷ்ணா. ரெண்டாவது என்ன இருக்கு ரத்தத்துக்கு அப்புறம் வித்யுத்மதி கிருஷ்ணா, மின்னல் போல இருக்குன்னா கருப்புன்னு சொன்னேன். விஷ்ணு தெய்வத்தியாக வைஷ்ணவ தெய்வீகமானது, விஷ்ணு தெய்வீகமானது. விஷ்ணு தெய்வீகத்தான இருக்கின்றது தான் எல்லாத்திலும் இருக்கு. அது உணர்றதுக்காக பிரிச்சு தெரியுது சொல்றேன்னு மட்டும்தான். நாமசப்தம் நித்தியமா இருக்கின்றது. நான் நித்தியமான நாமசப்தத்திலிருந்து நாமத்தினால சொல்லக்கூட பெருமிதியா இருக்குன்றான விஷயத்தை சொல்லலை. அபரிமிதமா இருக்குன்னா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக பெருமிதியை நமக்கு அளந்து காட்டுறேனே ஒழிய, அளந்து காட்டுறது எல்லாமே அந்தர்கதமா இருக்குன்னா பரம்பொருளை சொல்றேனே ஒழிய ஒரு நாமத்தினாலும் ஒரு பெருமிதியை உத்தேசம் உபனிஷத் வாக்கியங்கள் இல்லை. கிருஷ்ணா விஷ்ணு தெய்வத்யா திருதியா சம்பு சுகா சுக்லா. மூணாவது அதான் 3 கலரும் இருக்குது ஜோதிசாஸ்திரத்தில் இந்த உபனிஷத் சம்பந்தம் இருக்குன்னு இருக்கின்றது தான். திதியா வித்யுன்மதி கிருஷ்ணா, மின்னல் இருக்குன்னான கருப்புன்னு சொன்னேன். மின்னல் என்ன இருக்கு, வெளுப்பும் கருப்பும் சிவப்பும் இருக்கு.
ஏதொரு அம்சத்தும் தேஜோகன ஸ்வரூபம் இருக்கு. அந்த தேஜோகன ஸ்வரூபம் திருவித்கரணத்தினால வந்திருக்குது. அத்திருவித்கிருதமான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக திருவித்கிருதமான ஸ்வரூபத்தை நமக்கு வியாக்கியானம் பண்றேன், அவ்வளவுதான். தந்தியா சுபா 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 அசுபா சுக்லா. சுபாசுபமா இருக்கின்றது, சுக்லமா இருக்கின்றது, வெள்ளையா இருக்கின்றது ருத்ரதேவத்யா. ருத்ரதேவதை சொல்றேன். இங்க முதல்ல என்ன இருக்கு? பிரதமா ரத்தபீதா மகத் பிரம்மா தெய்வத்யா மத் பிரம்ம தெய்வத்தியம்னு சொன்னேன். சிருஷ்டிகர்த்தாவா இருக்குன்னா பிரம்ம தெய்வத்தை சொல்றேன். விஷ்ணு தெய்வத்தியம் இருக்கிறது திடீயமாக கிருஷ்ணன்னு சொன்னேன். திருதியம் இருக்கின்றது சுபா 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 சுக்லா ருத்ர தேவதான் சொல்றேன். எல்லா நாமத்தினாலும் நாமாதீதமா இருக்கின்ற பரமாத்மாவை சொல்றேனே ஒழிய நாமத்தினால பெருமிதமா இருக்கின்றானா ஒன்னே சொல்லலை. மூணு சேர்ந்து இருக்கின்றதான சொரூபம் தான். அது நிர்விசேஷமா இருக்கின்ற ஞானேக மாத்திரமா இருக்கின்ற அவ்விவிஜிதமாக பிரமாண மாத்திர வேத்தியமா இருக்கக்கூடனா சொரூபத்தை சொல்றேனே ஒழிய அந்த சொரூபம் ஞான மாத்திரமாக ஞானேகதேசமா தெரிஞ்சுக்கணும் ஒழிய ஞானபூர்ணமா தெரிஞ்சுக்கிறான ஸ்டேஜ் நமக்கு வர்றதுக்காக சொல்றேன். இப்போ நமக்கு ஏற்படுத்துறதுக்காக சொல்றோம். அவ்விவிஜிதத்துல பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரியும், ஆனா தெரியாது. ஏன்னா இடத்த நம்ம காட்டலாம், ஆனா ஞானத்தை நம்ம காட்ட முடியாது. அதனால அது அவ்வளவுதான் சொல்ல முடியும் இருக்கின்றது. சுக்ரா ருத்ர தேவத்யா. ருத்ர தேவதான் இருக்கின்றது. அகார உகாரம் அகாரத்தை மூணாம் பிரிச்சு சொல்லிட்டேன். சுபாசுப சுக்லான்னு சொல்லிட்டேன். அப்போ அசுபதையே இல்லாத அவஸ்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மூணா பிரிக்கிறது. யாவது யாவசானே அஸ்ய சதுர்த்த தர்ம மாத்திரா. எதனோட முடிவில் எதனோட நாலாவது தர்ம மாத்திரமா இருக்கின்றது சதுர்த்த தர்ம மாத்திரா சா வித்யுன்மதி. அது வித்யுன்மயமா இருக்கின்றது, வந்து போகக்கூடியது. இப்படி நரசிம்மமூர்த்தியோட அவதாரமோ அப்படி. அதாவது இந்த ஞானத்தினுடையான அவஸ்தை, அதாவது ஜீவன் முக்தின்னு இருக்கின்ற விஷயம் தாண்டி இருக்கின்றது. டக்குன்னு வந்து பகவானோட அனுகிரகத்தினால ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்கிறதுன்னு இருக்கின்றது. லயஸ்வரூபத்தை பற்றி இதிலும் வருது. மேலே பல இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். லயம் எப்படி ஏற்படும், எப்படி சரீர தியாகம் இருக்கு, ஹிருதய சர்வசம்சேஷமா ஏற்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கின்றதாமா பல விதத்துல பல உபனிஷத்துகளில் நமக்கு வேத்தியமாகும். அப்படி வேத்தியமாகத்தான் சிரவண மன்ன நித்தியாசம் பூர்ணமாகும். வித்யாமதி சர்வவர்ணா புருஷ தெய்வத்தியா. எல்லா வர்ணமும் இருக்கு. புருஷன் இருக்கின்ற வெயிலில் ஸ்படிகத்தில் இருக்கும்போது ஸ்படிகத்தில் வர்ற வெயில் ஒன்று, அந்த ஒளியான ஒன்று. ஆனால் அதுலேருந்து பல கலர்கள் தோணுது. ஆனால் அந்த சுத்தமாக இருக்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ பிரதிவியில் எல்லா கலரும் இருக்கோ, ஆனால் என்ன இருக்கு ஜலத்தில் அப்படி இல்லை. அதே போல் ஏகமாக இருக்குந்தானா காரணத்தில் எல்லாமே இருக்குது. அதில் விசித்திரமான காரியம் இருக்கின்றது பகவானோட அனன்ய சக்தியினால் ஏற்படுத்துறது. மாயாவியாக இருக்குதுன்னா கூட பகவான் சர்வசக்தனாக இருக்கிறதுனால, விசிஷ்ட ஜானம் இருக்கிறதுனால, விஜானம் இருக்கிறதுனால, சர்வசக்தனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுற அவன் சங்கல்பாத்மகமாக இருக்குன்னான இந்த ஜீவனுடையான கர்மபலத்தை மட்டும்தான் கொடுக்குறேன், அவனா ஒன்றும் பண்ணலை. அதனால்தான் தோஷம் பகவான் பரமாத்மாவுக்கு இல்லை. புருஷ தேவத்தியாக சரேஷா ஏகா. அது ஒன்று. ஏகா ஓங்காரஷ்டா ஒன்னா இருக்கின்ற ஓங்காரம். சதுரக்ஷரா 4 அக்ஷரமானது. அகார உகார மகாரம் துரியம் இருக்கின்றது. சதுரக்ஷரா சதுஷ்பாது 4 பாதம் இருக்கின்றது. சதுஷிரா 4 தலை இருக்கின்றது. சதுர்த்தா மாத்தா 4 மாத்திரைகளுடன் கூடினது. ஸ்தூலமேதது 4 மாத்திரைகளுடன் கூடினதுன்னு சொன்னா ஸ்தூலமானது. ஏக மாத்திரான்னு இருக்கின்ற சூக்ஷ்மமானது. விமாத்திரையிலிருந்து எல்லாமே ஸ்தூலமானது. ஏகமாத்திராங்கிறது நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரபத்தம் இருக்கின்ற கலையில்லாதது ஞான மாத்திர கல்பம். அது இது விஜயான மாத்திர கல்பம் ஏககாலம் இருக்கின்றது. மற்ற எல்லா கலைகளும் என்ன இருக்கு ஞான கல்பத்தில் நமக்கு சப்தத்துல தெரிஞ்சுக்கலாம். உபநிஷத்து வாக்கியத்துல பதார்த்த ரூபத்தின நமக்கு அனுமானம் பண்ணிக்க முடியும். பிரத்யட்சமா தெரியாதது அனுமானமாவது பண்ணிக்கலாம். ஆனா ஏககாலம் இருக்கின்றது அனுமானத்தினாலே நமக்கு சொல்ல முடியாதது. ஆத்யந்த ரகிதம் இல்லாத சுத்த சுரூபமானதுனாலே ஸ்தூலமேதது தீர்க்க பிளதா. அது என்னது தீர்க்கமானது பிளதமானது. வேதத்துல சொல்லும் போது பிளதம்னு இருக்குன்னான பிரயோகம் இருக்கு. உதாத்தம் அனுதாத்தம் சுரிதம் தீர்க்கஸ்வரிதம். தீர்க்கஸ்வரிதத்துக்கு பிளதம் சொல்றோம். தீர்க்க பிளதா
ஓம் 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 இது ரிருப்தா 3 மாத்திரைகளால் ஏகமாத்திரா திமாத்திரா திரிமாத்திரா சதுர்மாத்திரான்னு இருக்கின்ற சதுர்மாத்திரமாக சொல்லக்கூடிய புழுதம் ஏ கிருஷ்ணான்னு தூரம் இருக்கிறவனை கூப்பிடுறதுன்னு இருக்கின்ற புழுதத்தில் இது ரிருப்தா வேதம் சொல்லும்போது அங்கே வரும் ரிருப்தா சதுர்த்தா சாந்தா 3ஆவது சொல்லு சாந்தமாக இருக்கின்றது ஆத்மா இங்கே இருந்து அப்புறம் சொல்கிறேன் ஹரி ஓம்